ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டுத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே வானதி பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனுடைய நம்பரை தான் அந்த பொண்ணு கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போய் சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால ரொம்ப பயப்படுறாங்க. நான் இவரோட நம்பர் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேறு யாரோட நம்பரை கேட்டேன் அப்படின்னு வானதி கேட்கும்போது, ட்ராவல்ஸில் வேலை செய்வார்ல, காலையில் கூட இவர் கூட வந்திருந்தார் பஸ் ஸ்டாப்பில், அவருடைய நம்பர் தான் அப்படின்னு கேட்குறாங்க. யார், சோழனா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. ஸோ வானதிக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ பாண்டியனோட நம்பரை கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் அவருடைய நம்பரை தான் கேட்டேன், இவருடைய நம்பர் இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா, சாரி தப்பாக நினச்சிக்காத, நான் பாண்டியோட லவரு, நீ பாண்டியோட நம்பரை தான் கேட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேன், சாரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை கேட்குறாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவருடைய நம்பர் தான் கேட்டேன், இவருடைய நம்பரை கேட்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேன், சரி ஓகே சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க அந்த பொண்ணை வானதி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான், நல்ல வேலை பாண்டி, அந்த பொண்ணு உன்னோடைய நம்பர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் என்னுடைய நம்பர் கேட்கலன்னு தெரியுதுல்ல, எதுக்கு அவசரப்பட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ண, என்ன எதுன்னு பொறுமையாக கேட்டிருந்தா ஆகும் பாரு. அந்த பொண்ணு பயந்து போகுது, எல்லார் முன்னாடியும் இங்கே நிற்க வச்சு ரோட்டில் இப்படி திட்டுனா அந்த பொண்ணு பயப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மேலே உனக்கு என்ன ஆக்கிற, இங்கே பாரு, என்னை தவிர நீ யாரையும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, நடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ராப் பண்ணிவிட்டு நீ போவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க நம்ம வானதி பாண்டியனை. அதுக்கப்புறம் பல்லவன் இருந்துக்கிட்டு, என்னடா இது அண்ணனுடைய நம்பர் கேட்குதுன்னு பார்த்தா பாண்டியனோட நம்பர்னு பார்த்தா சோழனோட நம்பரு, ஓ சோழனுக்கும் நீலாம் அன்றைக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு இன்னும் அந்த பொண்ணுக்கு தெரியாத போல இருக்குது, ஸோ அதனால தான் கேட்குது, பேசாமல் கூப்பிட்டு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் நிலா ஆஃபீஸ் போயிட்டு துவைச்ச துணியெல்லாம் மடிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபோனை நோண்டிக்கிட்டு நிலாவை ரசிச்சுக்கிட்டு நம்ம சோழன் உட்காந்து நிலா கிட்ட மொக்க போட்டுட்ருக்காரு. எப்பயுமே சோழன் பேசுகிறது நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு, லொடன்னு. ஆனால் நிலா சகிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் பல்லவன் உள்ளே வராரு. வாங்க பல்லவா, வட பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நிலா உள்ளே உட்காரிச்சு, ஆனால் இன்னைக்கு காலேஜில் எப்படி போச்சு, ஏன்டா டல்லாக இருக்கா அப்படி இப்படின்னு நிலா உடனே பல்லவன் கிட்டே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான்னு கொஞ்சமாச்சும் என்னை மதிக்கிறாளா, என்னை தவிர எல்லார்கிட்டையும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக நினச்சிட்ருக்காங்க சோழன் அதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வாடா பாண்டி, என்னடா எப்பயும் லேட்டாக தான் வருவேன், இப்போ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உன் முகம் ஏன் இவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்குது, இந்தோ அவன் முகமும் அப்படி இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பாண்டி, என்னடா பல்லவா, பாண்டியன்கிட்ட நம்பர் வாங்கி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு, டே வாயை உடச்சிடும் அமைதியாருடா, நீ வேற, அந்த பொண்ணு என் நம்பரை தான் கேட்குதுன்னு 2 பேரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வானதி முன்னாடி என்கிட்ட அந்த பொண்ணு நம்பர் கேட்குதுன்னு சொல்லி விட்டுட்டு வானதி என்னை பிடிச்சி அந்த கத்திட்டாடா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பயங்கரமாக பிரச்சனையாக பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் கேட்கவோ, ஆமாம் நீ பாண்டியனோட நம்பரை கேட்குது அந்த பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் சோழனும் போய் பாண்டியன்கிட்ட விஷயத்த சொன்னோம் பாண்டியன்கிட்ட. ஆனால் வானதி அப்போ அங்கே தான் இருந்தாங்க. ஸோ கோவப்பட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் சண்டை போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பாண்டியனோட நம்பரை கேட்கல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பல்லவா சொல்கிறா, அப்போது நம்ம சேரன் நம்பர் கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்குறாங்க. அனி நீங்கள் வேற அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க சேரன நம்பரெல்லாம் அந்த பொண்ணு போய் எங்கே கேட்க போகுது, அந்த பொண்ணு பார்க்க சின்ன பொண்ணாக இருக்குது, அந்த பொண்ணு போய் எப்படி அண்ணனுடைய நம்பரை கேட்கும் அப்படின்னு பாண்டியனும் சொல்கிறாங்க. அப்போது பின்ன யாருடைய நம்பர் தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனு கேட்குறாங்க. அப்போ தான் பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணன் என்னுடைய நம்பரையும், அதாவது பாண்டியன் நம்பரையும் கேட்கல, சேரன் நம்பரையும் கேட்கல, அந்த பொண்ணு உங்களோட நம்பரை தானே கேட்டிருக்கு அப்படின்னு. என்னடா பல்லவா சொல்கிற, நீ என்னமோ என்னுடைய நம்பரு அப்படின்ற மாதிரி காது கேட்டுச்சு அப்படின்னு. அண்ணா ஆமாண்ணே சோழண்ணா உன்னோடைய நம்பரை தானே கேட்டுச்சு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறான் பாண்டி இவன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன் கேட்குறானே. ஆமாடா, வானத்தை போய் அந்த பொண்ணுக்கிட்ட என் பாண்டியோட நம்பரை எதுக்கு கேட்குறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டா. அப்போ தான் அந்த பொண்ணு விஷயத்த சொல்லிச்சு, நான் இவருடைய நம்பரை கேட்கல,
ட்ராவல்ஸில் வேலை செய்கிறியாமே, அதான் உன்னோடைய நம்பர் நீ தான் சொல்லுதுடா அந்த பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா சொல்கிற, என்னுடைய நம்பரை கேட்டிருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிலாவுக்கு கடுப்பாகுது. பாண்டி சோழனை நம்பரே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவும் கேட்க, ஆமாம் நீ சோழனை நம்பர் தான் கேட்டுச்சு அந்த பொண்ணு அப்படின்னு எத்தனை தடவை நான் சொல்கிறது அப்படின்னு பல்லவன் சொல்லவும், சரி சரி விடுடா பல்லவா கோவப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ டென்ஷனில் இருக்கன்னு புரியுது, ஆனால் அந்த பொண்ணு என்னோட நம்பரை கேட்டிருக்க அப்படின்னா அழகாக இருந்தாலே இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோழன் வலிகிறாரு. டே அவங்க பார்க்குறாங்கடா கொஞ்சம் வழியாத அமைதியாயிருடா அப்படின்னு. டே இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டாதான் அவளுக்கு நம்ம மேலே லவ் வரும், இருடா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடுப்பேத்துறாரு சோழன். அதை பார்த்த நிலாவுக்கு பயங்கர கடுப்பாகி மொத்த துணியையும் வாரிக்கிட்டு உள்ளுக்கு போயிடுறாங்க. கடுப்பில் சோழன் நம்பர் கேட்குதாம்மா, சோழன் நம்பரு நாளைக்கே இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நிலா கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவனும் நிலாவும் காலேஜுக்கு காலையில் கிளம்பி போகிறாங்க. அப்போது நம்ம சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கிட்ட பேசுகிறதுக்காக எல்லாருக்கு முன்னாடியே போய் டிப்டாப்பாக ரெடி ஆகி ஸ்மார்ட்டாக கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு போய் நிற்கிறாரு. ஸோ பல்லவனும் நிலாவும் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று, அண்ணி அங்கே பாருங்கள் சோழண்ணா அப்படின்னு சொன்ன உடனே நிலாவும் திரும்பி பார்க்குறாங்க. நிலா பார்க்குறாங்க அப்படின்றதுக்காகவே கடுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே சோழன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு தயங்க பேசுறதுக்கே விருப்பம் இல்லை. இப்போ பாரு வரேன் இரு போய் பொண்ணுக்கிட்டேயா பேச அப்படின்னு நிலா போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஹலோ என்னங்க நீங்கள், நான் கூட பல்லவனை தான் பார்க்குறீங்க அப்படின்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் போய் இவரை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கேட்கவும், ஆமாம் அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க, நான் அவர்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நிலா கிட்ட கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க. ஏன்னா வானூத்தி அளவுக்கு நிலா வந்து கத்தலை. ஸோ போயிட்டு ஓரளவுக்கு மீடியமாக தான் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவர்கிட்ட இவரை தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு, ஏன் இவர்கிட்ட பேசுகிறீங்க, இவருடைய நம்பர் எதுக்கு கேட்டீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த பொண்ணு என்ன தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, நான் அவங்களுக்கு நம்பர் கொடுத்தா உங்களுக்கு என்னங்க, நான் அவங்கக்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சோழா நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு நடந்துட்டுருக்கிறது என்னென்னு புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியுது, நீங்கள் தான் ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, டிவோர்ஸ் ஆக போதும் அப்படின்னு சொல்லாமல் ஊருக்கு போக போகிறீங்கள, அதாவது நீங்கள் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவை பார்த்து கேட்குறாங்க. ஏங்க இவங்க உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்களா, நீங்கள் அதுக்கு ஒத்துக்கலையா, அதுக்கு தான் இப்போது நான் உங்களை லவ் பண்ணும்போது நீங்கள் இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க. யார் இவரை நான் லவ் பண்ணுறதா, ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஏங்க எங்களை பிரித்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள் சோழன், இதுக்கு மேலே என்னை எதுவும் பேச வச்சிடாதீங்க, அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடுறாங்க. ஆனால் சோழன் எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவேன், நான் நம்பர் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க உங்களுக்கு சொன்னால் புரியாதா, ஏம்மா இங்கே பாருமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா, இங்கே பாரு அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அவரோட ஒய்ஃப் யார் தெரியுமா, நான் தான், என் பேர் நிலா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இப்போது என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் எனக்கும் ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் எதுக்காக இப்போது என்னுடைய லைஃபை கெடுத்துக்கிறீங்க, நீங்கள் எப்படியும் டிவோர்ஸ் வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கட்டும், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்ல உடனே நிலாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, வேண்டாம் சோழன், அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, பாருமா எனக்கும் சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியெல்லாம் சோழனை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, நீ கிளம்புமா முதல்ல, சோழன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. எங்க விடுங்க, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, எங்க அமைதியாக வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா சோழா நம்ம போட்ட பிளானு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. நிலா இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே வேணும்னே வந்து சோழன் இந்த மாதிரிலாம் பண்ணார். ஸோ வந்துட்டு அது வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் வந்து சோழன் வந்துட்டு நிலா விடுங்க, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணி எல்லாரும் பார்க்குறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, அமைதி அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, ஏங்க எதுக்கு இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு,
என்னங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏங்க நீங்கள் தானே டிவோர்ஸ் வாங்க போகிறதா சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்காக டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னே இன்னொரு பொண்ணை பார்க்க போவீங்களா நீங்கள்? அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, இப்போ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க, என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றீங்க. அப்புறம் உங்களுக்கு எனக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்ற மாதிரி சோழன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க நிலா கிட்ட. இது கேட்ட நிலாவுக்குமே பயங்கர கடுப்பாகுது. நீங்கள் இனிமேல் பஸ் ஸ்டாப்புக்கு என்னையும் பல்லவனையும் ட்ராப் பண்ணுறேன்னு வந்து நிற்காதீங்க. நீங்கள் என்ன வண்டியை எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க வண்டி ஏற்றி விடுறதுக்கே, இல்லை நாங்கள் ஸ்கூல் பசங்களா? எங்களை வந்து ஸ்கூலில் ஏற்றி விடுறதுக்கே, எல்கேஜி பிள்ளைங்களா? பாருங்கள், நீங்கள் இனிமேல் வர வேண்டாம், நானும் பல்லவனுமே ஆஃபீஸ்க்கு போயிடும், நீங்கள் வர வேண்டாம். இங்கேருந்து வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, இதுக்கு ஏன் கூடயே வந்து நிற்கணும், நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்கிறாங்க. ஏங்க ஏன்? ஏன்னா உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது, அதை நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன்றீங்க. வேற ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் எங்கே அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி நம்பர் கொடுத்து லவ் பண்ணிடணும் அப்படின்னு உங்களுக்கு பொறாமை. அதுக்காக தான் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டேன்றீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நிலாவுக்கு பஸ் வந்துடுது. நிலாவும் வடப்பல்லவா பஸ் வந்துடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்க பதில் சொல்லிட்டு போங்க, இல்லைனா இப்போவே நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்கவும், என்னை மீறி முடிஞ்சால் நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பஸ்ஸில் ஏறிக்கிட்டு சோழனை எட்டி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதை பார்த்த சோழனுமே இருந்துக்கிட்டு ஆஹா சோழா ஒர்க் அவுட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நிலாவுக்கு நம்ம மேலே லவ் இருக்குது, எந்த பொண்ணையும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, அப்படி மீறி பார்த்தா அவளுக்கு பொசசிவ்னஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஜெயந்தியை பார்த்து, அதாவது அந்த சேரன் ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்தார், அவங்களுடைய பேர் ஜெயந்தி. ஸோ அவங்கள வந்து பார்த்துட்டு எனக்கு எல்லாமே ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க எல்லா விஷயத்த சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்படி அவங்கள பார்க்கலைனாலும் நம்ம சேரன் ஓகே அப்படின்னு தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து நேரில் பார்க்கலைனா கூட ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளையே பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் சேரன் வந்து காஃபி ஷாப்பில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க எது சொன்னாலுமே ஓகே, எனக்கு இது சரியில்லை, இது ஆட்சி பண்ண இல்லை அப்படின்னலாம் வந்து சேரன் எதுவுமே சொல்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே ஓகே, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க எது சொன்னாலுமே. அதுக்கப்புறமா உங்களை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க தம்பிங்களை பற்றி சொல்கிறாரு, அவங்க செய்கிற வேலையை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சொல்கிறதில்ல, எங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்புறம் ஜூஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா சேரா, என்னம்மா எல்லாம் ஓகே தானே, பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு. ஓகே தானே, அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து எங்கள் வீட்டில் வந்து பார்க்க சொல்லுங்கள், எனக்கு டிவோர்ஸ் ஆன கையோட அடுத்து வந்து கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. எனக்கு ஓகே தானே, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சேரன் அங்கேயே சொல்கிறாரு. ஏங்க இவ்வளோ அவசரம், எனக்கு தான் டிவோர்ஸ் ஆன கையோட அவருக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு என்னுடைய ஆசை, ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் குறை இருக்குமா, இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. புரியுதுங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய 2வது தம்பி பாண்டியன், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுடைய வீட்டில் அவங்க ஒத்துக்கல, அந்த பொண்ணு வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமாக இருக்குது. ஆனால் என் தம்பி எனக்கு கல்யாணம் ஆகாமல் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் நடக்கக்கூடாது, அண்ணனுடைய கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். எனக்கு ஒரு கல்யாணம் ஆனால் தானே சீக்கிரமாக என் தம்பிக்கு அந்த நல்லது நடக்கும், அந்த பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுது, அவங்க 2 பேரும் கஷ்டப்படுத்த என்னால் பார்க்க முடியல, அதுக்காக தான் அவசரப்படுத்துகிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் முதல் தம்பிக்கு ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். அவனுமே லவ் மேரேஜ் தான், அவங்க வீட்லேயும் ஒரு பிரச்சனை, அதனால தான் நிலா வீட்டை விட்டு ஓடி வந்துடுச்சு, சோழனும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம்லாம் கிளியர் ஆகிடுச்சா, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. எங்களுக்கு இப்போ நல்லாவே புரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லிடுறாங்க. என்னடா ஓகே தானே உனக்கு அப்படின்னு. எனக்கு சம்மந்தம் தான்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னோடைய சந்தோஷம் தான்க்கா என்னுடைய சந்தோஷமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ வீட்டில் பேசிட்டு சொல்ல சேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நான் ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் பொண்ணு வீட்டில் போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
புரோக்கருமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது சரி என்னுடைய நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் நம்பரை வாங்கிக்கிறாரு. அப்புறம் நம்பர் சொன்ன உடனே நம்பர் சேவ் பண்ணிக்கிட்டு சேரனுமே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பிங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தயங்கி வந்துட்டுருக்காரு நம்ம சேரன் இருந்துக்கிட்டு. சரி வீட்டில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேராக வந்து முதல்ல வந்து நடேசன் கிட்ட சொல்கிறாரு. நடேசன் வந்துட்டு அங்கே வெளியில் உட்காந்துட்ருக்காரு. அப்பா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியே நடேசன் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நீ உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்கிற நீ அப்படின்னு. அப்பா நான் இல்லைப்பா, புரோக்கர் மூலிமா அவர் ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு. எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குப்பா. அந்த பொண்ணுக்கும் ஓகே தான். நான் அந்த பொண்ணை பார்த்து போய் பேசிட்டு வந்துட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. நாம் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சரிடா போயிட்டு வந்துடலாம். ஆமாம் பொண்ணு எந்த ஏரியா, இந்த ஊரா இல்லை வெளி ஊரா, இல்லை என்ன படிச்சிருக்கு, என்ன பண்ணுது, எல்லாமே குடும்பம் எப்படி அப்படின்னலாம் நடேசன் கேட்குறாரு. அதெல்லாம் ஓகே தான்ப்பா, நான் எல்லாமே பேசிட்டேன். பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. இப்போ வேலைக்கு போகிறதுல வீட்டில் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்துதான். பொண்ணு பேர் ஜெயந்திப்பா. பொண்ணு நல்லா தான் இருக்குது. பொண்ணோடைய குடும்பமும் சரிதான். இங்கே தான்ப்பா, இங்கே சென்னையிலே தான், அடுத்த தெரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாரு. அப்படின்னா சரிடா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் தம்பிங்க கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு. இன்னும் இல்லைப்பா அப்படின்னு. சரிடா அவங்கக்கிட்டேயும் சொல்லிவிடு, எப்போ போகலான்னு சொன்னீங்கன்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமே சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, உன் கல்யாணத்தில் எப்பயுமே நீ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டேன். இப்போ என்னடா திடீர்னு நீயே வந்து பொண்ணு பார்த்துருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நடேசன் கேட்குறாரு. அதான்ப்பா பாண்டியனை நினச்சிதான். பாண்டியனுக்கும் வானத்துக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. வானத்தோட வீட்டில் ஒத்துக்க மாட்டேறாங்க. ஆனால் வானத்தி பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு விடாப்பிடியாக இருக்கா. அது உங்களுக்குமே தெரியும். அதுக்காக தான்ப்பா எனக்கு கல்யாணம் நடக்காமல் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கான். ஆனால் நீங்கள் இதை அவன்கிட்ட கேட்டுறாதீங்க. வானதி வந்து என்கிட்ட பேசிச்சு. அந்த பொண்ணு பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதான்ப்பா சீக்கிரமாக சரி தம்பிங்களுக்காகவாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சீரன் சொல்கிறாரு. நடேசன் என்கிட்ட இப்போ தான் உனக்கு அறிவு வந்திருக்கா, எப்படியோ இப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்திருக்கே, சரிடா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தம்பிங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்றத சேரன் வந்து வீட்டில் சொல்லிடுறாரு. அதாவது நிலா, பல்லவன், பாண்டியன், சோழன் எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி புரோக்கர் ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு. அந்த பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அந்த பொண்ணுடைய வீட்டில் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. என்னென்ன திடீர்னு எங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் நீயே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னப்பா இருக்குது, எல்லாருமா போய் சேர்ந்து பொண்ணு பார்த்து அது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி அசிங்கப்பட்டு வரத்தோட சரி நாமளே இப்போ பார்த்துட்டு வந்துடலான்னு தான்ப்பா போனேன். வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. என்னென்ன டிவோர்ஸ் ஆக போகிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாருமே. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ அவசரம், எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இல்லை நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துக்கிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதை விட்டால் வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எத்தனை பொண்ணு கிடைக்கும், பொறுமையாக பார்த்தாலே நல்ல ஒரு பொண்ணை பார்க்கலாம். ஏன்னா உனக்கு என்னென்ன தலையெழுத்து, டிவோர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சேரன் வந்து தம்பிங்களை கன்வின்ஸ் பண்ண போகிறாங்களா, இதுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒத்துக்க போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.